இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கேரளாவில் இருக்கிற வேகமானை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. நான் முன்னாடியே போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், பட் ஆனால் மறந்துட்டேன். சரி, இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு. வேகமானில் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா நானுமே யூடியூப்பை பார்த்துட்டு தான் போய் பார்த்தேன். அங்கே இந்த ஜிப்லைனு நிறைய இந்த ரைடு இதெல்லாம் பார்த்துட்டு தான் நானும் போனேன். மெயினாக நான் போனது இந்த பேராக்ளைடிங்காக தான் மெயினாக போனது. பட் ஆனால் நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா அந்த பேராக்ளைடிங் வந்து எதுவும் ஆகலை, ரன் பண்ணலை. காற்று அதிகமாக அடித்தா மட்டும்தான் அது வந்து மூமெண்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாகவே வந்து நவம்பர் டிசம்பர்லேருந்து ஒரு மார்ச் ஏப்ரல் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நீங்களும் அந்த இது ஒர்க் ஆகுதான்னு மேபி தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இல்லைன்னா நான் போன மாதிரி தான் போயிட்டு ரிட்டன் வர மாதிரி இருக்கும். கிளாஸ் பிரிட்ஜெல்லாம் வந்து நான் போன நேரம் எல்லாம் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது, சாரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதனாலன்னு சொல்லிட்டு அது கிளாஸ் பிரிட்ஜுக்கெலாம் அலோவ் பண்ணலை. ஆனால் கிளாஸ் பிரிட்ஜுமே சொல்கிற அளவுக்கு ரொம்ப லென்த்தாலாம் இல்லை, குட்டியாக தான் வச்சுருந்தாங்க. சின்ன சின்ன இது வச்சுருந்தாங்க, ஜிப்லைனு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ். நான் மெயினாக போனது பேராக்ளைடிங் தான். பட் ஆனால் அதுவும் என்னால் நீங்கள் ஓப்பன் ஆகலை, ஒர்க் ஆகலை அப்படின்ட்டாங்க. ஆனால் இப்போ கேரளா போனீங்கன்னா ஸோ இதை விட இங்கே ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்குமே ஜிப்லைன் ஏதோ மூணாரில் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எனக்கு அதெல்லாம் தெரியலை. இந்த வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு இதுக்கும் என்ன அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 250 300ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் அமௌண்ட் போட்டிருப்பாங்க. அதில் பார்த்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து உங்களுக்கு ஜீப் ரைடும் இருக்கும், ஆஃப் ரோடு ஜீப் ரைடுமே கூட்டிகிட்டு போவாங்க. அதுவுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 1500 தான் சார்ஜ் பண்ணுவாங்க, ரேட்டும் கம்மி தான், ரீசனபிளான அமௌண்ட்டு தான். அவங்க வந்து ஒரு 4லேருந்து ஒரு 5 இடம் அவங்க அழைச்சிட்டு போனதில் ஒரு 2 இடம் நம்மளே காரில் போயிடலாம். பட் 3 இடம் வந்து ஆஃப் ரோட்டில் அழைச்சிட்டு போவாங்க. அங்கே அழைச்சிட்டு போகிற ஒரு இடத்துல தான் வந்து அந்த குகை மாதிரிலாம் இருக்கும், குகை நீர்வீழ்ச்சி, அங்கே குளிக்கிற மாதிரிலாம் இருக்கும். இடம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே கேரளாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், எல்லா மரங்களும் வந்து பார்த்திங்கன்னா நெருக்க இருக்கும், ரொம்ப நேச்சுரலாகவே இருக்கும். அதோடய வீடு எல்லாமே பக்கத்தில் இருக்கும். எல்லாமே மலையிலே தான் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏறும் இறங்கும். சுற்றி இருக்கிறது வந்து ஊட்டி கொடைக்கானல் விட இன்னும் ரொம்ப இதுவாக இருக்கும். ஏன்னா ஊட்டி கொடைக்கானலில் வந்து கொஞ்சம் மரங்கள்லாம் கொஞ்சம் கலக்க இருக்கும். கொஞ்சம் தூரமாக பார்த்தா தான் தெரியும். ஒரு சில சிட்டிஸ்லாம் வந்து மரம்லாம் இருக்காது, கொஞ்சம் இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் கேரளா வந்து அப்படி நேச்சுரலாகவே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அந்த இதெல்லாம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கேரளாவில் ஒரு சில ஆஃப் ரோடெலாம் பார்க்கும்பொழுது ஊட்டி கொடைக்கானலை விட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு லுக்கு கம்பேர் பண்ணும்பொழுது. கண்டிப்பாக போனீங்கன்னா ஜீப்லேயும் ஒரு ரைடு ஆஃப் ரோடும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மகேந்திரா வெஹிக்கிளில் தான் போனதுனால அங்கே சார்ஜிங் ஸ்டேஷன் மேபி நீங்கள் எலக்ட்ரிக்கல் காரில் போகிறா இருந்தாலும் தாராளமே போகலாம். ஏன்னா அங்கே அந்த ஊர் பேர் மறந்து போச்சு. அங்கே அங்கேயுமே வந்து வேகமான்லேயுமே இவி சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடியுமே வந்து ஒரு 20 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருங்கிறத சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது காருக்கு. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்க வந்து ஜீப் ரைடில் ஆஃப் ரோடில் போகிற வீடியோஸ் தான். இல்லை சாரி, இது மெயின் ரோட்டில் போயிட்டுருக்கோம், இன்னும் கொஞ்சம் இடத்துல ஆஃப் ரோடில் போவாங்க. ஸோ அந்த வியூ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போன நேரம் மழை பெஞ்சிச்சு. அந்த மலைக்கும் அந்த நேச்சுரலுக்கும் செம்மையாக இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக போயிட்டு ஒரு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா சொன்ன மாதிரி பேராக்ளைடிங் வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு போய் பாருங்கள். ஏன்னா அது இருந்துச்சுன்னா உங்களோட ட்ரிப்பை இன்னும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வீடியோஸில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. தேங்க்யூ. நீங்கள் யாராவது வேகமான் போயிருந்தீங்க, அங்கே உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறத பார்த்துட்டு அடுத்தவங்க யாராச்சும் டூர் போகிறவங்க இது இருக்குது இது இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் வந்து தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்யூ.